Hello everyone, welcome to day 15 of 100 days Python code challenge. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Zohoல ஒரு 3 to 4 monthsக்கு முன்னாடி கேட்ட ஒரு இன்டர்வியூ क्वेश्चन தான் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். வாங்க क्वेश्चனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து क्वेश्चनல வந்துட்டு இது ஒரு லிஸ்ட் பேஸ்ட் ஆன ஒரு क्वेश्चन தான். இப்போ இன்புட்ல வந்து 8 ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது அந்த லெந்த் நம்ம வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம அந்த லெந்த்தை வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் எல்லா லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம தான் வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்கிக்கணும். தென் வந்து இப்போ அவுட்புட்ல நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ லிஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு 1 2 3 0 5 0 0 4 இருக்கா, இதுல வந்துட்டு நான் ஜீரோ நம்பர்ஸ் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிட்டு தென் வந்து ஜீரோ வந்துட்டு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற லிஸ்ட்ல வந்துட்டு இருக்கிற எல்லா நம்பர்ஸும் வந்துட்டு ஜீரோட கிரேட்டர் தென் ஆகியிருந்தானா அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து ஜீரோவை வந்துட்டு நம்ம பின்னாடி பிரிண்ட் பண்ணணும். அதாவது முதல்ல நான் ஜீரோ பிரிண்ட் பண்ணக்கப்புறம் அடுத்து ஜீரோ பிரிண்ட் பண்ணா போதும். இதுல வந்து 1 2 3 அடுத்து 5 இருக்கு, 4 இருக்கு. இது இந்த அசெண்டிங் ஆர்டர்ல டிசெண்டிங் ஆர்டர்ல அந்த மாதிரிலாம் பிரிண்ட் பண்ண சொல்லல. 1 2 3 5 4 அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணா போதும். ஜஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ அடுத்து ஜீரோ இதை மட்டும் நம்ம வந்துட்டு மாத்தினா போதும். இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு லிஸ்டோட லென்த்தை வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து நம்ம இன்புட்டா வாங்கிக்கலாம். தென் வந்துட்டு ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம். இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஜீரோவை வந்துட்டு ஒரு இதுல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், அடுத்து ஜீரோவை ஒரு இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் ஜீரோஸ் ஈக்குவல் டு அப்படின்ட்டு ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ண போறேன். ஜீரோஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ண போறேன். ஏன் அப்படின்னா நான் ஜீரோவை இதுல ஃபுல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஜீரோவை வந்துட்டு ஜீரோவில் இருக்கிறது எல்லாத்துலயும் இதுல ஸ்டோர் பண்ணி கடைசியில வந்து ரெண்டத்தையும் பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து இதை சால்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் n அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்புட்டா வாங்கணும்ல. ஸோ வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி இதுக்குள்ள வந்து லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லா நம்பரையும் ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். வாங்கின அப்படியே சைட் பை சைடு வந்துட்டு நம்ம அதை லிஸ்ட்டுக்குள்ள அப்பன் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லென்த் வாங்கியாச்சு, அடுத்து வந்துட்டு எம்டி லிஸ்ட் ஃபுல்லா கிரியேட் பண்ணியாச்சு. தென் வந்து ஃபார் லூப்ல அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம வாங்கி லிஸ்ட்டுக்குள்ள ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜீரோ இல்லாதது ஃபுல்லா நான் லிஸ்ட்லயும் ஜீரோவை ஃபுல்லா நான் ஜீரோலையும் ஜீரோவை ஃபுல்லா ஜீரோ லிஸ்ட்லயும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், சேவ் பண்ணி வைக்க போறோம், அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். இப்போ வந்து ஃபார் நம் இன் லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துடுறேன். இப்ப நம்ம கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளா வந்துட்டு நான் ஜீரோ டாட் அப் அண்ட் ஆஃப் நம் ஜீரோவோட கிரேட்டர் தெனா இருந்துச்சுன்னா அந்த நான் ஜீரோ லிஸ்ட்டுக்குள்ள அந்த நம்ம வந்துட்டு அப்பன் பண்ணுங்க. எல் இஃப் நம் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா ஜீரோ டாட் அப் அண்ட் ஆஃப் நம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இந்த லூப்ல என்ன பண்ணிருக்கோம், அதாவது அந்த கொடுத்துருக்கிற நம் அப்படின்றது அது கொடுத்துருக்கிற இந்த நம்பர் வரைக்கும் வந்துட்டு இந்த லிஸ்ட் வந்து ரன் ஆகும். கரெக்டா? சரி, இந்த ஃபார் லூப் ரன் ஆகும். அதாவது அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லா நம்பரையும் வந்துட்டு அந்த ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப்னு இருக்குல்ல அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஃபார் லூப்ல ஃபார் நம் இன் லிஸ்ட்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லா நம்பரையும் வந்துட்டு செக் பண்ணுது. இப்போ நம்ம வந்து கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்துச்சு, அதாவது கிரேட்டர் தென் ஜீரோனா இந்த 1 0 இல்லாத எல்லாத்தையும் வந்துட்டு நான் ஜீரோல நம்ம ஆட் பண்ணி வச்சிடறோம். இல்ல நம்பர் வந்துட்டு ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சுன்னா ஜீரோ அந்த லிஸ்ட்டுக்குள்ள இந்த நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்ல இந்த லிஸ்ட்டுக்குள்ள அந்த நம்பரை ஆட் பண்ணிடும். ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம வந்துட்டு டோட்டலா வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை பிரிண்ட் பண்ணா போதும், நம்மளுக்கு கோடு சால்வ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஃபார் நம் இன் நான் ஜீரோ, அதாவது நான் ஜீரோவுக்கு ஒரு லூப் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணுங்க. அடுத்து நான் என்ன பண்றேன்னா இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே இதுக்குள்ள பிரிண்ட் பண்ணும், ஒரே லைன்ல பிரிண்ட் பண்ணும். அதுக்கு இந்த எண்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள கம்மா போடணும்னு சொல்லியிருக்கேன். இது வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு சால்வ் பண்ண வீடியோலயும் வந்துட்டு நான் போட்டிருக்கிறேன். இல்லை அப்படின்னா இப்படி இந்த எண்ட் இஸ் ஈக்குவல் டு அந்த டபுள் கோட்ஸ்குள்ள கம்மா போடலை அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம எதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை டபுள் கோட்ஸ்குள்ள வெறும் ஸ்பேஸ் கூட விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் நடுவில் வந்துட்டு எனக்கு கம்மா வேணுங்கிறதுனால நான் இந்த டபுள் கோட்ஸ்குள்ள கம்மா போட்டிருக்கிறேன். இப்போ இல்லை அப்படின்னா இது என்ன ஆகும்னா 1 by 1 வந்துட்டு அவுட்புட் பிரிண்ட் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம். தென் வந்து நான் ஜீரோவை இப்போ ஃபுல்லா பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஃபார் நம் இன் ஜீரோ ஆஃப் அப்படின்னு போட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா பிரிண்ட் ஆஃப் நம் கமா எண்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இந்த மாதிரி பண்ணிக்க போறோம்.
அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா? ரன் பண்ணானா இப்போ வந்து இன்புட் வந்து 8 கொடுப்போம். 8 வந்து 1 2 3 0 5 0 0 4 வந்துருச்சா? 1 2 3 5 4 0 0 0 வந்துருச்சா? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்க போறோம், லென்த்தை வாங்கிக்க போறோம், லிஸ்ட் எம்டி லிஸ்ட் ஃபுல்லா கிரியேட் பண்ணிக்க போறோம். அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லா நம்பரையும் ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல வாங்க போறோம். அடுத்து ஒரே ஃபார் லூப்லயே வந்துட்டு நம்ம பிக் ஓ ஆஃப் என்லயே வந்துட்டு நம்ம இது பண்ண போறோம். இதுல இருந்துட்டு நம்ம பிக் ஓ ஆஃப் என் ஸ்கொயரை நம்ம யூஸ் பண்ணல. சிம்பிளா வந்துட்டு இது கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு நான் ஜீரோ லிஸ்ட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைங்க. இல்ல 0வா இருந்துச்சு அப்படின்னா 0ன்ற ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பண்றோம், நான் ஜீரோக்கு தனியா ஒரு லூப் எழுதுறோம், ஜீரோக்கு தனியா ஒரு லூப் எழுதி அதை எல்லாத்தையும் வந்து பிரிண்ட் பண்ணிடும். அது எல்லாத்தையும் ஒரே லைன்லயே பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இந்த எண்ட் இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் அதுக்குள்ள வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா சிங்கிள் லைன்ல பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு அது போகாது. அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இது வந்துட்டு ஜோகோல கேட்டது. நம்ம ஜஸ்ட் வந்துட்டு லாஜிக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபார் லூப் அந்த மாதிரி லூப் ஹேண்டில் மட்டும் நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா ரவுண்ட் 2 வந்துட்டு நம்ம ஈஸியா வந்துட்டு ஜோகோ இன்டர்வியூ கொஸ்டின்ல சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து ரவுண்ட் 2ல அவங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸே கேட்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப நம்ம லாஜிக் திங்கிங் எப்படி இருக்கு, நம்ம ப்ரோக்ராமிங் சால்விங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, நம்ம கோட் ஆப்டிமைசேஷனா எழுதுறோமா அப்படின்றது மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லாஜிக்கலா யூஸ் திங்கிங் பண்ற எல்லா கொஸ்டினும் வந்து நம்ம டே பை டே நம்ம டெய்லி சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.